ஜனத்தை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னேனே. உடைய ஜனங்கள் உடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்த கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. பரிபூர்ணமான கிருபை இந்த இடத்தை மூடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. உங்க பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு நாமத்திலே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆமென். இயேசு நல்லவர் சொல்லுமா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நாம் ஆராதிக்கிற இயேசு ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கடவுள் நம்மை அவரை துதிப்பதற்காகவே படைத்திருக்கிறார். அதற்காகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் இந்த பாடலை பாடி துறந்து நம் ஆண்டவரை உயர்த்துவோம். அல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தாராதனை. அப்பா 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 உங்களுக்கு அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி. ஓ அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் உதவி செய்தீர். உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா கையத்தடி பாடுவோம். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா. எல் சடாய் எல் சடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாரும் சொல்லி ஆராதிப்போம். எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் சடாய் எல் சடாய் எல்லாம் வல்லவரே. எல் சடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆராதனை எல்லாரும் ஆராதிப்போம். அப்பா 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 உங்களுக்கு அப்பா அப்பா. ஓ எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி
தந்து விட்டு ஓம் சேர்த்தா இந்த பூவி ஓம் விருப்பம் ஆகட்டுமே இந்த பூவி ஓம் விருப்பம் ஆகட்டுமே ஐயா அவர் நாமத்துக்கே ஆமே ஓம் நாமம் இயேசு
மண்டல மேலதாளங்கள் முழங்கியே சகல ஜனமே கை கொட்டி கம்பீரமாய் பாடுவோம். சுர மண்டல மேலதாளங்கள் முழங்கியே தாழ்வில் நம்மை பேர் சொல்லியே அழைத்தாரே. தாழ்வில் நம்மை பேர் சொல்லியே பாடுவோம் நம் தேவனை. எல்லாரும் கைதட்டி பாடியே அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். நம் தேவனே புது பாடியே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதென்றே
தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. இந்த வருஷத்தில் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், நல்லவர் அப்பா. ஓ ஹல்லேலூயா. அப்பாவுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கையை உயர்த்தி அப்பா பார்த்து, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுவோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல் உண்டு, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் அவர் செட்டையின் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். ஆமென். ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். ஏசப்பா முகத்தை பார்த்து, அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கு, தம் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின்
பந்தய பொருளை நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமலத்தின் பந்தய பொருளை நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான். எல்லாரும் ஏசப்பாவை பார்த்து சொல்லுவோம், இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான். ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியோடு நான் ஓடுகிறேன். மகிழ்ச்சியோடு நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான். ஓடுகிறேன் இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், ஓடுகிறேன் நான். ஏசப்பாவுக்காக, இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் நான். ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. வாழ்வது உமக்காக இயேசுப்பா. ஆமென். வாழ்க்கை என்பகிற ஓட்டம் உமக்காக. ஆமென். இயேசுவுக்காக. அல்லேலூயா. ஓடுகிறேன் நான். ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான். ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. நன்றி 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 இயேசுவா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா.
கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலே. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலே. நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பனே மாற்றுகிறேன். நடந்ததெல்லாம் என் தகப்பனே மாற்றுகிறேன். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை. இன்று காண்கிற எகிப்தியரை ஆமே இனி ஒருபோது காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார். காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார். காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். உங்க மடியிலே நான் படுத்து ஆமென் இயேசுப்பா எனக்கு ஒரு தாயை போல உங்க மடியிலே நான் படுத்து படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா
எத்தனை பேர் ஏசப்பாவை பார்த்து முகத்தை பார்த்து எத்தனை பேர் உணர்வுள்ள இருதயத்தோடு ஏசப்பா முகத்தை பார்த்து நீர் என்னை எத்தனையோ பேர் சொல்றாங்க, ஆண்டவரே உங்களை ஆண்டவர் கைவிட்டா, உங்களோடு இல்ல, உங்களை ஆண்டவர் உங்களை விட்டு விலகிட்டால் சொல்றாங்க. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேனும் தகப்பனே, உங்க பிரசன்னமானது இடம் முழுவதும் மூடி இருப்பதால் உங்க ஆவியால் இந்த இடத்தை மூடிக்கொள்ளுவேரா. ஆவியானவர் எங்கே உண்டோ உங்க விடுதலை உண்டு. இந்த ஆராதனையிலே கர்த்தர் நாமம் உண்டே உயரட்டும் அப்பா. சொல்லுங்க, பரலோகத்தின் தேவனே உங்க நாமம் உயரட்டு. உங்க நாமத்துக்கே மகிமை. கைகளை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓ தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. அதற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இன்றைக்கு வேத தியானத்துக்காக சங்கீத புஸ்தகத்திலே 103வது சங்கீதம், அதில் 12-13 வசனங்களை வாசி. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். 11-13 வரை வாசி. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். ஜெபம். நல்ல பிதாவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். வசனம் ஆண்டவருடைய வசனம். என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களை நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தேவ ஆவியானவரை நாங்கள் அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விவரித்து எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவர் எங்களோடு பேசும், வந்திருக்கிற மக்களோடு பேசும். ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த முதலாவது வாரத்தில் நாம் வேதத்தின் தியானத்துக்காக ஸ்தோத்திரம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இறங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆக ஆண்டவர் நமக்கு ஒரு இறங்கி, நமக்கு ஆண்டவர் ஒரு இரக்கத்தில் இறங்கி வந்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குவாராம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கடவுள் தன்னுடைய அன்பை, தன்னுடைய சுபாவத்தை ஒரு தகப்பனுடைய சுபாவத்துக்கு ஒத்த மாதிரி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல
அவ்வளவு பாசம் உள்ள ஒரு கடவுளைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தேவன் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு இறங்கி நமக்கு ஒரு தகப்பனை போல நமக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் இறங்குவது போல கர்த்தர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் இந்த 52 வாரத்திலும் நமக்கு இறங்கி நமக்கு அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற ஒரு கடவுள் ஒரு நல்ல ஒரு தெய்வம், ஒரு பாசம் உள்ளவர், ஒரு அன்புள்ளவர். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஒரு தகப்பனுக்கு ஒப்பிட்டு தன்னை சொல்லுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் இறங்குகிறார். ஆமென். ஆகவே கடவுளுடைய இருதயம் என்பது நமக்கு இறங்குகிற ஒரு கடவுளாக நமக்கு இருக்கிறார். அதனால்தான் நாம் வாழுகிறோம். அதனால்தான் நாம் இந்த உலகத்திலே நாம் அழியாமல் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 19வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சக்கேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்கள், இந்த சக்கேயு என்கிற ஒரு மனிதன், ஸ்தோத்திரா, அவன் ஒரு பெரிய பாவியாய் இருந்தான். அல்லேலூயா. அதனால தான் வேதத்திலே வாசிக்கிறோம், ஒரு பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போனார் என்று அநேக மனிதர்கள் அவரை பார்த்து முறுமுறுத்தார்கள். ஒரு பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போனார் என்று 7வது வசனத்திலே எழுதியிருக்கிறது. ஒரு பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போனார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சக்கேயு ஒரு பாவியாக எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தான். ஆகவே சக்கேயுவுக்கு ஒரு ஆசை வந்தது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. அதனாலே அவன் ஒரு பெரிய காட்டத்தி மரத்து மேலே ஏறி ஆண்டவரை பார்ப்பதற்காக ஒரு மரத்து மேலே உட்கார்ந்திருக்கிறான். ஆனால் ஊரார் மக்களால் ஒரு பெரிய பாவி என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனாக, வரி வசூலிக்கிறவனாக அவன் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் பார்த்தோம் என்றால் இன்கம் டாக்ஸ்ல வேலை செய்கிற, அதுவும் அவன் லஞ்சம் வாங்கி மிரட்டி நிறைய காசு வாங்குற ஒரு மனிதனாக இந்த சக்கேயு இருந்தான். அல்லேலூயா. ஆகவே அந்த ஊர் மக்களால் இவன் ஒரு பெரிய பாவி என்று அநேகர் கண்ணுக்கு முன்னாடி பிரத்யட்சமாய் ஒரு தெரிகிற ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. எல்லா யூதர்களும் சகைவை நினைச்சிருப்பாங்க, இவன் ஒருபோதும் ரட்சிக்கப்பட மாட்டான், இவன் நரகத்துக்கு தான் போவான், இவன் ஒருபோதும் பரலோகத்துக்கு போக முடியாது என்றெல்லாம் அந்த பரிசேயர்கள், ஆமென், பக்தியுள்ள யூதர்கள் எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது. அவன் அந்த மரத்திலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அல்லேலூயா, இயேசு அவனை பார்த்து, சீக்கிரமாய் நீ இறங்கி வா. அல்லேலூயா. பாருங்கள், எல்லாருடைய இருதயத்திலும் ஆமென் ஒரு தடுப்பை, ஒரு தீர்மானத்தை, இவன் ஒருபோதும் ஆமென் பரலோகம் போக முடியாது, இவன் ஒரு பெரிய பாவி என்று தீர்மானிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு கடவுள் இறங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னாலும் கடவுள் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், அதுதான் நமக்கு முக்கியமானது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. அல்லேலூயா. அந்த இறங்கி வான்னு சொல்ற அந்த தெய்வத்தினுடைய வார்த்தையில ஒரு இரக்கம் இருக்கிறது, ஒரு ரட்சிப்பு வெளிப்படுகிறது, ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. அவனை தூக்கி எடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அதே மாதிரி இருதயம் உள்ளவராக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு இறங்குகிற ஒரு தேவனாக, நம்மையும் தூக்கி எடுத்து ஒரு உயரத்தில் வைத்து, ஆமென், ஒரு கிருபையினாலே நம்மை ஆண்டவர் ரட்சிக்கிற ஒரு தேவனாக நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 103:12 வசனம் சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். கடவுள் என்பவர் நம்முடைய பாவங்களை விலக்கி நம்மை ரட்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்
நம் கிட்ட வர முடியாதபடி என்ன இருக்கிறது என்றால் பாவம். நாம் செய்கிற பாவங்கள் நம்மை சுற்றி ஒரு மதிலாக இருக்கிறது. ஆகவே கடவுள் முதலாவது என்ன செய்கிறார் என்றால் அந்த பாவங்களை நம்மை விட்டு அவர் விலக்குகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஒரு இறங்குகிற ஒரு கடவுள். ஆமென், அல்லேலூயா. ஆனால் மனிதர்கள் அந்த பாவத்தை வைத்தே தீர்மானிப்பார்கள், இவன் ஒருபோதும் அழிவுக்கு நேராதான் போவானே தவிர இவனுடைய வாழ்க்கையில இரட்சிப்பு வராது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. உன் பாவத்தை நான் மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவனுடைய பாவங்களை நம்மை விட்டு ஆண்டவர் விலக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தர் நமக்கு ஒரு இறங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் இறங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்துல உனக்கு ஆண்டவர் இறங்குவார். ஆமென். அந்த இரக்கத்தை நீ நினைத்து கொள்ள. அல்லேலூயா. உன்னுடைய பாவங்களை ஆண்டவர் மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆமென். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன்னுடைய பாவங்களை உன்னை விட்டு ஆண்டவர் விலக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் இறங்குவார், உனக்கு இறங்குவார். ஏனென்றால் ஆமென், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். அல்லேலூயா. ஆனா நம்ம மனசுல ஒண்ணு இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். ஆமென். ஆண்டவருக்கு ஒரு பயப்படுற ஒரு பயம் இருக்கணும். என்னைக்கு கடவுளுக்கு பயப்படுற பயம் நம்ம உள்ளத்திலிருந்து விலகுதோ அப்போ நம்ம சரியில்லாத பாதையில ஓடுகிறோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தான் இறங்குவாரா? ஆமென். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனுக்கு கடவுள் அவர் இறங்குகிற ஒரு கடவுளாக உனக்கு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீகா 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். பாருங்கள், அவர் திரும்ப நம்மேல் அவர் இறங்குவார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நமக்கு ஒரு இறங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். திரும்ப நம்மேல் இறங்குவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் 7 தர விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேத வசனத்தின்படி திரும்பவும் கடவுள் உனக்கு இறங்குவார். அல்லேலூயா. ஆனா மனிதர்கள் சொல்லுவார்கள், இவனுக்கு ஆண்டவர் இனிமே இறங்க மாட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, திரும்பவும் உனக்கு ஆண்டவர் இறங்குவார். அல்லேலூயா. ஆமென். திரும்பவும் நீ எழுந்திருப்பாய். ஆமென். திரும்ப ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிப்பா. திரும்ப உன்னுடைய அக்கிரமங்களை கடவுள் மன்னிப்பா. வேதத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய அக்கிரமங்களை அவர் அடக்கி, அவன் அடக்கி என்றால் சேர்த்து, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் விலக்கினார். ஆனா மீகாவில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அப்படி போடுகிறார்? நமக்கு ஆண்டவர் இறங்குகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். ஆமென். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் இறங்குகிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு இறங்க வேண்டும் என்றால் நாம ஒண்ணு செய்யணும், நாம் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 103வது சங்கீதத்திலே 11வது வசனத்தை வாசிப்போம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் பாருங்க, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலதான் அவருடைய கிருபை அவ்வளவு அதிகமாய் இருக்கிறதா. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாதாரணமா அப்படியே மேலோட்டமா நிக்காதீங்க. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய். ஆமென். ஸ்தோத்திரம். அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல்
அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கும். ஆமென். இந்த தெய்வத்தை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்துல வேறு யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கிருபை என்றால் ஒரு டப்பாவுக்குள்ள வச்சு அடைச்சு கொடுப்பதல்ல, ஒரு பானைக்குள்ள வச்சு அடைச்சு இந்த கொஞ்சமா கொடுப்பதல்ல. ஆமென். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு அதிகமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய கிருபை அவ்வளவு அதிகமாய் இறங்கும். யாருக்கு இறங்கும்? யாருக்கு இறங்கும்? அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை. அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. அந்த கிருபையை நம்பி வாழணும். ஆமென். அந்த கிருபையை அடிக்கடி நாம சார்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். சுய புத்தியின் மேல் சாயாதே என்று உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சுய பலத்தின் மேலே சாயாத, சுய ஞானத்தின் மேலே சாயாத அவர் கிருபையை நீ நம்பி நடந்து வா. அல்லேலூயா. அந்த கிருபை எவ்வளவு அதிகமா இருக்குமா? வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு அதிகமாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் சகேவை பார்த்து சொல்லுகிறார், சீக்கிரமாய் நீ இறங்கி வா. ஆமென். ஆண்டவர் அவனுக்கு இறங்குகிறார், அவனை ரட்சிக்க இறங்குகிறார், அவன் குடும்பத்துக்கு இறங்குகிறார். ஆண்டவர் அந்த வீட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஆமென். உலக மக்கள் எல்லாம் பாவி என்று சொல்லுகிறவனுடைய வீட்டில, ஆகவே கடவுள் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஆமென். அதனால வேதத்தில் சொல்லப்படுகிறது, உன் நினைவுகள் வேறு, என்னுடைய நினைவுகள் வேற. அல்லேலூயா. மனுஷனுடைய நினைப்பு வேற. மனுஷன் நினைக்கிறான் உலக பிரசித்தி பெற்ற பாவி. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஒரு இறங்குகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். நீ ஒருவேளை நினைச்சிருக்கலாம், யாருமே நம்மளை உயர்த்த முடியாது, யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, இதுதான் லிமிட், இதோட நம்ம ஆசீர்வாதம் நிக்க போகிறது, ஆமென் என்றெல்லாம் நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உனக்கு இறங்கினா, ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருபோது நீ கடவுளுடைய அந்த அன்பை ஆமென் மட்டுப்படுத்தாதே. அவருடைய அன்பு அளவில்லாத அன்பு, அந்த அன்பு உண்மையில் இறங்கும். ஆமென். ஏசாயா 63வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவன் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். பாருங்கள், இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டாராம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். நீ நெருக்கப்படும் போது அவரும் நெருக்கப்படுகிறாரா? அல்லேலூயா. நீ கஷ்டப்படும் போது அவரும் கஷ்டப்படுகிறார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். ஆக கடவுள் ஒரு அன்பு மிகுந்த ஒரு தேவன். ஆமென். ஆண்டவர் உனக்கு இறங்குகிற ஒரு தேவன். ஆண்டவர் உன் மேல அளவில்லாத பாசம் வச்சிருக்கிற ஒரு கடவுள். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். ஆமென். என்னை யாருமே கண்டுக்கிறது இல்ல, ஆமென், என்னை யாரு பார்க்கறது இல்ல, நான் துன்பப்படும் போது என்னை யாரு தேடி வர்றது இல்ல, ஐயோ நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேன் என்று நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்படுகிறார். அல்லேலூயா. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அல்லேலூயா. அவர் அன்பின் நிமித்தமும், ஆமென், பாருங்க, அவருடைய அன்பின் நிமித்தம், அதனாலதான் அவர் நீ நெருக்கப்படும் போது அவரும் நெருக்கப்படுகிறார். அவருடைய பாசத்தின் நிமித்தம்
நீ நெருக்கப்படும் போது அதனாலதான் அவர் நெருக்கப்படுகிறார். அவர் அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தூக்கி சுமந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தெய்வமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக தெய்வம் என்று சொல்லுகிறவைகள்லாம் அவர்கள்தான் அவைகளை தூக்க வேண்டும். ஆனா நாம ஆராதிக்கிற கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கி சுமந்து வந்தார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க நடந்து வரல, உங்களை யாரோ தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. யாரு தூக்கிட்டு வந்தது? என் ஆண்டவர் என்னை தூக்கி சுமந்தா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலையிலே போக்குவரத்துகளிலே எத்தனையோ பேர் மாண்டு கிடக்கும் பொழுது நீ மாத்திரம் பாதுகாக்கப்படுகிறையே. எப்படி? உன்னை தெய்வம் தூக்கி சுமந்து வந்தார். அல்லேலூயா. யார்னால? அவர் அன்பின் நிமித்தமாக, அவர் பரிதாபத்தின் நிமித்தமாக. அதனாலதான் நம்ம வாழுகிறோம். அவர் நமக்கு இறங்குகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு இறங்குவார். ஆமேன். 52 வாரமும் நமக்கு இறங்கி தகப்பன் ஆமேன் பிள்ளைகளை சுமப்பது போல கடவுள் நம்மையும் சுமப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். செக்கேயி வீட்டுக்குள்ள இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. ஆனா எல்லாரும் சொல்றாங்க, ஆமே இவன் ஒரு பெரிய பாவி என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உலகம் என்ன சொல்லுதோ அதை நீ கேட்க தேவையில்லை. மற்ற மனிதர்கள் உன்னை என்ன மாதிரி தீர்மானிக்கிறார்களோ அதை நீ அதையெல்லாம் பார்த்து கவலைப்பட தேவையில்லை. உன்னை பார்க்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். உன்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் உன்னை குறித்து சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. உனக்கு அவர் இறங்குகிற ஒரு தெய்வமாக இந்த வருஷம் முழுவதும் உன்னை ஆண்டவர் அவர் நடத்துவார். உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆமென் 31 33 வரை வாசிப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவசியாமற் போனீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே ஆண்டவரை முகமுகமா பார்த்த ஒரு மனிதன். ஆகவே கடவுளை குறித்து நன்றாக அவருக்கு தெரியும் மோசேக்கு. ஆனா மோசே அதனாலதான் சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. அல்லேலூயா. மோசே கடவுளுடைய தன்மைகளை அறிந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. கடவுளை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு நல்லாவே மோசேக்கு தெரியும். ஒரு 50 லட்சம் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா மோசே சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. அல்லேலூயா. எல்லாரையும் மொத்தமா சுமந்தாரா அப்படின்னா அப்படி இல்லை. மோசே சொல்லுகிறான், ஒரு மனிதன் ஒரு குழந்தைய தோளில் வைத்து சுமக்கிறது போல. ஒவ்வொருவரையும் மொத்தமா சுமந்தாரா? ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சுமந்தாரா? அல்லேலூயா. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. அல்லேலூயா. கடந்த வருஷமெல்லாம் ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நன்றியுள்ள இருதயத்தோட அப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஒரு மனிதன் அல்லேலூயா தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. அல்லேலூயா. செபத்தில் அப்படியே உட்கார்ந்து இருக்கும் பொழுது அழுக வரணும், கண்ணீர் வரணும். என்னை சுமந்து கொண்டு வந்தீங்கப்பா. அல்லேலூயா. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும். ஆமென். கடவுள் பாருங்க, நீங்கள் இவ்விடத்துக்கு
வருகிற வரைக்கும். இடையிலே விட்டுட்டு போன கடவுள் கிடையாது. நம்ம ஆண்டவர் இடையில விட்டுட்டு போக மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. கடைசி வரை முடிவு பரியந்தமும் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும், அல்லேலூயா, நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும். அதனால ஒரு பாட்டு சொல்லுகிறது, நான் நடந்து வந்த பாதை கரடு மேடு முட்கள் நிறைந்தது. அல்லேலூயா. நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, நடக்க முடியல டேடி, முடியல, நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, நடத்தி வந்தீங்க என்ன நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க என்ன நடத்தி வந்தீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. சில பேர் சொல்லுவாங்க, இந்த வருஷம் முழுவதும் ஒருத்தவங்க எனக்கு உதவி செய்தாங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்துல எனக்கு அவங்க தான் சோறு கொடுத்தாங்க. ஆமென். இந்த வருஷத்துல அவங்க தான் எனக்கு ஆமென், ஆமென், எனக்கு நிறைய உதவி செய்தாங்க. அந்த மகிமையை நீ மனுஷனுக்கு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. என்னை கர்த்தர் என்னை சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். நம்ம போக வேண்டிய வழிய என்ன செய்வாரா? காட்டுவார். அல்லேலூயா. நம்ம போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். ஆமென். நம்ம ஆண்டவர் சரியான பாதையில கடந்த வருஷத்துல நடத்தின ஆண்டவர். அல்லேலூயா. இந்த வருஷத்திலும் எனக்கு நல்ல வழியை காட்டுவார். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். ஆமென். இரவிலே அக்கினியிலும் பகலிலே மேகத்திலும் உங்களுக்கு முன்னே சென்றாரே. அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் 365 நாளும், அல்லேலூயா, 52 வாரமும் ஒவ்வொரு நாளிலும் அவர் உங்களுக்கு முன் செல்வார். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பாட்டு சொல்லுகிறது. என்ன பாட்டு சொல்லுகிறது? என் முன் சென்றாரே, என் முன் சென்றீரே, பயணத்தை காத்தீரே, மகிமையாய் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, மகிமையாய் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆயுளெல்லாம் காமல் காத்து வந்தீரே.
நடத்தி வந்தீரே ஸ்தோத்திரமே மணிமாயிரம் ஆருயிரே ஆயுளெல்லாம் எல்லாரும் சொல்லுவோம் ஆருயிர் உங்க ஆயுள நினைச்சு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆமென், இரவிலே அக்கினியிலும் பகலிலே மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரு. ஹல்லேலூயா. எனக்கு முன்னே கடவுள் செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனா அதுல கடைசி வசனம் சொல்லுது, இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசிக்காமல் போனீர்கள். ஹல்லேலூயா. எந்த விஷயத்துல? எனக்கு முன்னே போகிற காரியத்துல. ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிற காரியத்துல. ஆமென். இரவுல பகலிலும் அக்கினியிலும் ஆமென் உன் மேல அசைவாடுகிறதை நீ நம்பாம போற. ஹல்லேலூயா. ஆனாலும் நீங்கள் இந்த காரியத்திலே விசுவாசிக்காமல் போனீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். இந்த நீர்ல நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க, நானும் சாட்சி சொன்னேன். ஆனா எத்தனை பேர் அழுதுகிட்டு சொன்னாங்க? அப்படி யாராவது சொன்னாங்களா? கண்ணீர் ஓட ஓட ஆமென் ஆண்டவர் காத்தா. எத்தனை ஆபத்துகள், எத்தனை காரியங்கள். ஹல்லேலூயா. எத்தனை இன்னல்கள், எத்தனை வியாதிகள், இதெல்லாம் கடவுள் என்னை விலக்கி பாதுகாத்தா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். உண்மையாகவே ஒருத்தன் சொல்லணும்னா, ஜனவரியில சோசப்ராஜ் ஆஸ்பத்திரி, பிப்ரவரியில அரவிந்த்ராஜ் ஆஸ்பத்திரி, ஆமென், மார்ச்ல அன்புராஜ் ஆஸ்பத்திரி, ஏப்ரல்ல ஹல்லேலூயா இப்படியே ஆஸ்பத்திரியை அலைஞ்சு வந்திருந்து 12ஆம் மாசத்துல கடைசியில அவங்க நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஒரு ஆஸ்பத்திரிக்குமே போகலையே, எப்படி நன்றி சொல்லுவது? போக வேண்டி இருந்தது, நான் தான் உனக்கு முன்ன போனேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்ன போய் உன்னை வியாதிக்கு விலக்கி பாதுகாத்தேன். ஒருத்தவங்க சாட்சியில சொன்னாங்க, இந்த வருஷம் அவன் நிறைய பணம் அவன் வீணா மருந்துகளுக்கு போகல அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த விஷயத்துல நீங்க என்ன செய்யறது? நீங்க விசுவாசிப்பது இல்லை. ஹல்லேலூயா. உன்னை நான் பாதுகாத்தன்னு நீ நம்புறதில்ல, உனக்கு முன்னே நான் போனேன்னு நம்புறதில்ல, உன்னைய வியாதிக்கு விலக்கி காத்தேன்னு நம்புறதில்ல, நிறைய ஆஸ்பத்திரிகளுக்கு உன்னைய விலக்கி காத்தேன்னு நீ நம்புறதில்ல. இந்த விஷயத்திலே நீங்கள் அவரை விசுவாசிக்காமல் போனீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். 10 பேரு குஷ்டரோகிகள் சுகமானாங்க. 9 பேரு என்ன செஞ்சாங்க? லேட்டஸ்ட் மாடல். இது என்ன மாடலு? லேட்டஸ்ட் மாடல். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ பிரைஸ் தி லார்ட், லேட்டஸ்ட் மாடல் சொல்லிட்டு போயிட்டான். ஆனா ஒருத்தன் நெஞ்சில் அடிச்சுட்டு ஓடி வாரா, கத்திக்கிட்டு ஓடி வாரா, அப்பா ஏசப்பா, அப்பா 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 அப்பான்னு கத்திட்டு ஓடி வாரா. அவன் படுதா சிரிக்கிறான். ஹல்லேலூயா. ஒருத்த மட்டும் கத்திட்டே ஓடி வாரா, நெஞ்சு அடிச்சுட்டு ஓடி வாரா, ஆண்டவர் பாதத்தில் வந்து டொம்மன் உளுந்து கத்துறா. ஆண்டவர் சொன்னாரு, இவ்வளவு நீ அலக்கழிச்சு கத்திட்டு ஓடி வர, இப்படிலாம் தேவை கிடையாதப்பா. அவங்க சொன்னாங்கல்ல, அது மாதிரி லேட்டஸ்ட் மாடல்ல தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், முன்னாடி சொல்லிட்டோமா தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு போயிருக்கலாமே, அப்படி சொன்னாரா? ஹல்லேலூயா. மற்ற 9 பேரு எங்கே? உன்னைய மாதிரி யாரு சொல்லலையே. ஹல்லேலூயா. உன்னைய மாதிரி நன்றியுள்ள இருதயம் யாருக்கு இல்லையே. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் போதுதான் நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வருது. ஹல்லேலூயா. மற்ற 9 பேர் உன்னைய மாதிரி வந்திருக்கணுமே. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறேன், எத்தனை பேர் அழுதீங்க சாட்சி சொல்லும் போது? ஹல்லேலூயா. ஆமென்.
ஸ்தோத்திரா, ஆமென். அதனால ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த விஷயத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் ஆமென் ஒரு ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்க இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நீங்க சபையில் அப்படி ஒருவேளை சாட்சி சொல்லலைனாலே உங்களுடைய தனி ஜபத்துல போய் அழுதுகிட்டு ஆண்டவர் சமூகத்துல அழுது சொல்லுங்க, ஆமென், இந்த வருஷத்துல என்னை நடத்துனீங்கப்பா, எத்தனையோ வியாதிக்கு விலக்கி பாதுகாத்தீங்க ஆண்டவரே, அல்லேலூயா, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு என்னை விலக்கி பாதுகாத்தீங்க, எத்தனையோ ஆக்சிடென்ட்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்தீங்க, என் தேவையெல்லாம் நீங்க சந்தித்தீங்க, அல்லேலூயா. சும்மா கத்தி ஆண்டவர் சமூகத்துல ஆமென், வெக்கம் இல்லாம ஆமென், எந்த ஒரு ஆமென் எதையும் பார்க்காம ஆண்டவர் சமூகத்துல கத்தி கூப்பாடுபட்டு அழுது, ஏசப்பா, அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். ஆமென். ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணா? நெஞ்சில அடிச்சு அடிச்சு ஜெபம் பண்ணா. அல்லேலூயா, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவிலே அக்கினியிலும் பகலிலே மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. உபாகமம் 32 அதிகாரத்திலே 11 இருந்து உபாகமம் 32 11 15 வரை. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. 15 வரை வாசிங்களா? பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாய்கள் வெள்ளாட்டுக்கடாய்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்துலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். பாருங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கிறது உபாகமம் 32:11 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. அல்லேலூயா. கழுகு குஞ்ச என்ன செய்யுமா? கூட்டை கலைச்சு, அல்லேலூயா, அந்த குஞ்ச தன்னுடைய சிறகு மேல வைத்து, அல்லேலூயா, பறக்காட்டுறதுக்கு பதிலா வானத்தில் போயிட்டு அவரை டொப்புன்னு விட்டுருமா. ஆமீன். அது பறக்க முடியலைன்னா அது கீழே சொல்றன்னு வருமே, அப்போ போய் திரும்ப தாங்குமா. அல்லேலூயா. அப்படி ட்ரைனிங் கொடுக்குமா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆமீன், தன் கழுகு ஆமீன் செட்டைகளில் மேல் சுமந்து கொண்டு போவது போல. கடவுள் அந்த மோசே சொல்லுகிறான், ஆண்டவர் உன்னை கழுகு தன் குஞ்சுகளை சிறகின் மேலே சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. கழுகு தன்னுடைய செட்டைகளின் மேல் குஞ்சை வைத்து பறந்து கொண்டு போவது போல கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். அல்லேலூயா. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் தெரியுமா? எத்தனை பேர் ஆமேன் ஆமேன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஒரு முரட்டு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. பாருங்க, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.
ஆமென். கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். யாரு உண்ணும்படி செய்தாரு? அவன் யாரு? இஸ்ரவேலர்கள். அவன் சொல்றது இஸ்ரவேலர்கள் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும், இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் யாரு? நம்மதான். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். இதுல உள்ளதை பத்திலாம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. கோதுமை, ஆமென், ஸ்தோத்ரா, திராட்சை ரசம், அல்லேலூயா, ஸ்தோத்ரா அப்படின்னு தான் இருக்குது. ஆமென். அப்புறம் நம்ம சாப்பிட்ற அதெல்லாம் இதில் இருக்குதா? இல்லை. மைதா, அப்புறம் ரைஸு, ஒயிட் ரைஸு, சீனி, இதெல்லாம் கடவுள் என்ன செஞ்சாரு? உனக்கு கொடுத்து கொஞ்ச நாளில் பெட்டியை கட்டி உன்னைய உலகம் என்ன செஞ்சிரு? உலகம் உன்னை அனுப்பிடு. சீனி, மைதா, ஒயிட் ரைஸு, இன்னொன்று வெள்ள உப்பு. அல்லேலூயா. ஆமென். அது எழுதுகிறது, பசுவின் வெண்ணெய், ஆட்டின் பால், பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். கடவுள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் தன்னுடைய செட்டைகள் மேல குஞ்ச சுமந்து கொண்டு போவது போல உன்னை ஆண்டவர் சுமப்பார். யசூரன் கொழுத்து போய், யசூரன்னா யாக்கோபு சந்ததியை தான் யசூரன் பைபிள் இருக்குது. யாக்கோபே யசூரனே அப்படின்னு இருக்குது. யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினந்துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு தான் நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அல்லேலூயா. கொழுப்பு ஏறும்போது, அல்லேலூயா, கொழுப்பு ஏறிட்டோ அப்படின்னு கேட்குறோம்ல, கொழுப்பு ஏறும்போது என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங். 3 நாள் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் இல்லைன்னா கொழுப்பு வேலை செய்யும். அல்லேலூயா. 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க. ஆமென். ரொம்ப தாழ்மையான சுபாவமெல்லாம் கிடைக்கும், பணிவான சுபாவம் கிடைக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஒன்றுமே சாப்பிடாம இருக்கும்ல. அல்லேலூயா. அக்கிரமமாக பேச மாட்டோம். அல்லேலூயா. அதனால தான் இவெல்லாம் ஆசீர்வாதங்களெல்லாம் கொடுத்துட்டு யசூரன் கொழுத்து போய் என்ன செஞ்சானா? கொழுத்து. ஆண்டவர் நிறைய கொடுத்தாருன்னா உதைப்பான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நிறைய கொடுத்தவருக்கு முன்னாடி தலைய தரையில வச்சு மண்டியிட்டு சுபம் பண்ணி நன்றி சொல்லணும். அல்லேலூயா. யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினைந்துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு, அதுதான் சாத்தம் கொண்டு போவான். மாமிசம் என்பது அது அப்படியே உன்னை என் கடவுளை விட்டு விலைக்கு கொண்டு போகும். எது வர வர ஆசீர்வாதம். ஆமென். 500 ரூபா கட்டு, இப்போ 2000 ரூபா கட்டு செல்லாது. அல்லேலூயா. 500 ரூபா கட்டு வர வர, அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. நான் நியூ இயருக்கு முன்னாடி ஒரு 3 நாள் உபவாசம் இருந்தேன். ஆண்டவருடைய சத்தம் இரவில், அவன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இரவு, ஆமேன், ஒரு 2 சத்தம் கிடைச்சு. 2 சத்தம், அப்புறம் ஒரு வசனம். அல்லேலூயா. உண்மையாய் வாழாவிட்டால் ஆசீர்வாத பணக்குறைவுகள் உண்டாகும். இது முதல் சத்தம். அல்லேலூயா. எனக்கு உண்மையாய் வாழாவிட்டால் வியாதிகள் வரும். இது 2வது சத்தம். 3வது சத்தம், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இதுதான் வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. இதை நீங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு பலவீனங்கள் வரும்போது நீங்க உண்மையா வாழணும்ங்கிறதுக்குள்ளே வாங்க. அல்லேலூயா. உங்களுடைய பணம், உங்க ஆசீர்வாதம் குறையும் போது நான் உண்மையா வாழணும்ங்கிறதுக்குள்ள வந்துருங்க. இது நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யசூரன் கொழுத்து போய்
உதைத்தான். கொழுத்து ஸ்தூளித்து நினைந்துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினா. நம்ம மாட்டல்ல, இதுக்கு முன்னே வாழ்ந்தவங்களும் அப்படி இருந்திருக்கிறாங்க. அந்த வரிசையில நம்ம போக கூடாது. கடவுள் நம்மளை கொழுக்க வைக்கும் பொழுது நம்ம தாழ்மையா நடக்க தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா. பணிவா நடக்க வாழ பழகணும். ஆமேன். தாழ்மையோடு வாழ பழகணும். அல்லேலூயா. அப்படி வாழ பழகும் பொழுது கடவுள் இன்னும் நமக்கு தேனையும் திராட்சை ரசத்தையும் கொழுப்பையும், அல்லேலூயா, கொழுத்த கோதுமையையும் ஆசீர்வாதங்களையும் ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தர் நமக்கு இன்னும் அதிகமாய் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கடைசியாக மத்தேயு 23:37 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 23:37. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. பாருங்கள், மத்தேயு 23:37 சொல்லுகிறது, கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன். கடவுள் நமக்கு எப்படி இருக்கிறாரா? கோழி தன்னுடைய சிறகின் கீழே குஞ்சுகளை மூடுவது போல கர்த்தர் நம்மை ஆண்டவர் தன்னுடைய சிறகினால் மூடி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சில நேரம் கோழி தன் குஞ்சுகளை இறகுக்குள்ள வச்சிருக்கும். ஆனா தாய் கோழி நனைஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா உள்ள குஞ்சு கோழிகள் எல்லாம் அந்த சூடு, அந்த அனலுக்குள்ளே பாதுகாப்பா இருக்கும். தாய் கோழி மாத்திரம் நனையும். அது மாதிரி கர்த்தர் இந்த வருஷம் முழுவது உன்னை ஆண்டவர் கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல உன்னை சிறகின் கீழே மூடி உனக்கு இறங்கி உன்னை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே மூடுகிறது போல, ஆமே, நம்மை ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் உன்னதமானவருடைய சிறகு, அவருடைய செட்டையின் கீழே நாம் மறைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு இறங்கி நம்மை பாதுகாப்பார். ஆமென். அட வசனம் சொல்லுது, உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அந்த மனசை புரிஞ்ச கடவுள், ஜெபம் பண்ண உனக்கு மனசு இல்லை, தாழ்மையா நடக்க உனக்கு மனசு இல்லை, அல்லேலூயா, என்னை தேட உனக்கு மனசு இல்லை, என்னை பார்த்து ஜெபம் பண்றதுக்கு உனக்கு மனசு இல்லை, வேதத்தை வாசிக்க உனக்கு மனசு இல்லை, என்னிடத்துல மனம் திரும்ப உனக்கு மனசு இல்லை, அல்லேலூயா, உங்களுக்கு மனதில்லாமல் போயிற்று. அந்த வசனத்துக்கு உள்ளானவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நான் இன்னும் உம்மிடத்துல கிட்டி சேருவேன், நான் இன்னும் மண்டே நெருங்கி வருவேன், எனக்கு மனசு இருக்கிறது, என்னை நீர் ஆசீர்வதிக்க வதிக்க என் ஜெபம் இன்னும் கூடும். ஆமென். என்னை உயர்த்த உயர்த்த நான் இன்னும் தாழ்மையாய் நான் நடப்பேன். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபை எவ்வளவு உயரமா இருக்குமா? வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு அதிகமாய் இருக்கு. அல்லேலூயா. ஸோ ஆண்டவரை நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. ஒரு சும்மா கொஞ்சானு கிருபை இல்லை, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரம், அவ்வளவு உயரமாய் அவருடைய கிருபை அவ்வளவு அதிகமாக நமக்கு இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுமா? அல்லேலூயா.